Hi students, welcome to SEMAS classes. Fourier transform. இங்கே Fourier cosine transformல ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Find the Fourier cosine transform of e power minus ax. Hence, find the Fourier sine transform of x e power minus ax. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம். முதல்ல என்ன கேட்டிருக்கு? Fourier cosine transform of e power minus ax கேட்டிருக்கு. இப்போ நமக்கு Fourier cosine transform of f of x ஓட ஃபார்முலா தேவை. எப்படி எழுதிக்கலாம்? fc of s is equal to fc of f of x, that is equal to square root of 2 by pi integral 0 to infinity f of x into cos sx dx. இதாம் Fourier cosine transformக்கான ஃபார்முலா. நமக்கு இந்த f of x தான் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே e power minus axன்னு கொடுத்துருக்கு. அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்? Fourier cosine transform of e power minus ax is equal to square root of 2 by pi integral 0 to infinity e power minus ax into cos sx dx. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷனில் டைரக்டாக இதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? இன்டகிரல் 0 to infinity e power minus ax into cos bx dx is equal to a by ax square plus b square. இதான் ஃபார்முலா. integral 0 to infinity e power minus ax into cos bx dx is equal to a by a square plus b square. இங்கே a க்கு பதிலாக a தான், b க்கு பதிலாக s இருக்குது. அப்போது Fourier cosine transform of e power minus ax இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi அப்படியே வச்சுக்கிறேன். a by bக்கு பதிலாக s, அதனால் நான் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் Fourier cosine transform of e power minus ax. Square root of 2 by pi into a by s square plus a square. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கு? hence find the Fourier sine transform of x e power minus ax கேட்டிருக்கு. இப்போது Fourier cosine and sine transformோட ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணணும். Fourier sine transform of x into f of x is equal to minus d by ds of Fourier cosine transform of f of x. இதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைங்க? Fourier sine transform of x into e power minus ax is equal to minus d by ds of Fourier cosine transform of e power minus ax. Fourier cosine transform of e power minus ax இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d by ds of square root of 2 by pi into a by s square plus a square. இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் இதை வெளியெடுத்துடுறேன். ஸோ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi வெளியெடுத்துடுறேன். இதை நான் வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது அது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர். ஸோ வி டேர்மை அப்படியே எழுதிக்கிறேன். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கான்ஸ்டன்ட், அப்போ 0 ஆகிடும். மைனஸ் யூவி டேஷ், யூ வந்து இங்கே ஏ, பி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஸ் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணால் 2s வரும், இது 0 ஆகிடும். ஸோ இன்ட்டு 2s ஹோல் திங் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்னா வி டேர்ம் வந்து எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அப்போது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் மொத்தமாகவே 0 ஆகிடுச்சு. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi 2as by
s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.